Hi! Welcome to Bookbox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. விவசாயி இளவரசி ஒரு பீலியின் நாட்டுப்புற கதை. கன்சாரி ஒரு வல்லமை மிக்க அரசரின் மகள். அவள் இளவரசியாக இருந்த போதும் சிறு வயதிலிருந்தே தான் ஒரு விவசாயியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். இதனால் கோபமடைந்த அவளுடைய அப்பா அவள் வளர்ந்த பின் அரண்மனையை விட்டு வெளியேறும்படி அவளுக்கு கட்டளையிட்டார். அரண்மனைக்கு வெளியே வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை நீ அனுபவிக்க வேண்டும், அப்போதுதான் உனக்கு புத்தி வரும் என்று கோபமாக கூறினார். எனவே கன்சாரி தான் சிறு வயதிலிருந்து சேமித்து வைத்திருந்த விதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டில் வாழ்வதற்காக சென்றாள். அவள் சிறிய குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டு பக்கத்தில் இருந்த வயல்வெளியில் விதைகளை பயிரிட்டாள். வேலை கடினமாக இருந்தது. ஆனால் கன்சாரிக்கு 3 புதிய நண்பர்களான பூனை, கிளி மற்றும் சிலந்தியிடம் இருந்து உதவி கிடைத்தது. வயல்வெளியில் எலிகளை பூனை வேட்டையாடியது. சிலந்தி குடிசையை கவனித்துக் கொண்டது. கிளி ராஜ்யத்தை சுற்றி பறந்து அங்குள்ள செய்திகளை கொண்டு வந்தது. அவர்கள் எல்லோரும் நல்ல நண்பர்களாகி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். சில நாட்களிலேயே கன்சாரியின் பசுமையான வயலை பற்றி அந்த ராஜ்யத்தில் எல்லோரும் பேசிக்கொண்டனர். இதனால் அரசர் மிகுந்த கோபமடைந்தார். அவர் கடவுள்களுக்கெல்லாம் அரசரான இந்திரனிடம் சென்றார். அரசர் தன் மகளுக்கு பாடம் கற்பிக்க விரும்புவதாகவும் அதற்கு இந்திரனை உதவுமாறும் கேட்டுக்கொண்டார். என்னிடம் விட்டுவிடு, நான் அங்கே வறட்சியை ஏற்படுத்துகிறேன், எல்லா பயிர்களும் காய்ந்துவிடும் என்று இந்திரன் கூறினார். இதை கேட்ட கிளி உடனடியாக அதை கன்சாரியிடம் சொல்லியது. கன்சாரியும் அவளுடைய நண்பர்களும் பயிர்களை ஆற்றங்கரைக்கு நகர்த்தி சென்றனர். வறட்சி ஏற்பட்ட போது ராஜ்யத்தில் எல்லா பயிர்களும் கருகி போயின. ஆனால் கன்சாரியின் பயிர்கள் மட்டும் பிழைத்துக் கொண்டன. இதை பார்த்த இந்திரன் தனது தலையை சொரிந்து கொண்டார். நான் வெள்ளத்தை அனுப்புகிறேன், அது கன்சாரியை தடுத்து நிறுத்திவிடும் என்றார். மறுபடியும் கிளி அதை ஒட்டு கேட்டது. இந்த சமயம் கன்சாரி தன் நண்பர்களுடன் சேர்ந்து தங்களது பயிர்களை மலைச்சரிவுகளில் பயிரிட்டனர். வெள்ளம் வந்தபோது ராஜ்யத்தில் இருந்த அனைத்து பயிர்களும் மூழ்கிவிட்டது. கன்சாரியின் பயிர்கள் மட்டுமே பிழைத்துக் கொண்டது. ஏனென்றால் மிகுதியான தண்ணீர் மலையின் சரிவுகளில் ஓடிவிட்டது. நூற்றுக்கணக்கான எலிகளை அனுப்புகிறேன் என்று இந்திரன் முடிவு செய்தார். ஆனால் இந்திரனின் திட்டத்தை கிளி பூனையிடம் சொல்லிவிட்டது. பிரமாதம், நான் எனது நண்பர்களை விருந்துக்கு அழைக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் பூனை சொன்னது. விரைவில் பூனைகள் வயலில் இருந்த எல்லா எலிகளையும் ஒன்று விடாமல் தின்றன. இப்போது இந்திரனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் பறவைகளை அனுப்புகிறேன், அவளால் பறவைகளிடம் இருந்து பயிர்களை காப்பாற்ற முடியாது என்றார் அவர். ஆனால் சிலந்தி தனது சிலந்தி நண்பர்களை எல்லாம் அழைத்து பயிர்களின் மேல் பிசுபிசுப்பான வலையை பின்னின. பறவைகள் பயிர்களை தாக்கிய போது அந்த பிசுபிசுப்பான வலையில் சிக்கிக் கொண்டன. பயிர்கள் மீண்டும் பாதுகாக்கப்பட்டன. இப்போது அரசருக்கு வேறு பெரிய பிரச்சனைகள் வந்தன.
வறட்சி மற்றும் வெள்ளத்தால் ராஜ்யத்தில் இருந்த எல்லா பயிர்களும் அழிந்தன. மக்கள் பட்டினியால் வாடினார்கள். அரசர் இந்திரனிடம் உதவி கேட்டு சென்றார். உனக்கு என்னுடைய உதவி தேவையில்லை. உன் மகள் கன்சாரி ஏற்கனவே உன் மக்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார் இந்திரன். அவர் அரசரை வயல்வெளிக்கு கூட்டிச் சென்றார். அங்கே கன்சாரியும் அவளுடைய நண்பர்களும் ஒவ்வொருவருக்கும் சாக்கு நிறைய தானியங்கள் கொடுத்து கொண்டிருப்பதை அரசர் பார்த்தார். அரசர் தான் செய்ததை நினைத்து மனம் வருந்தினார். தன் மகளை நினைத்து பெருமைப்பட்டார். அரண்மனையில் வாழ்வதை விட உன்னதமான விஷயங்களும் இருக்கின்றன என்பதை நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று இந்திரன் கேட்டார். அரசர் மகளிடம் மன்னிப்பு கேட்டு அவளை மீண்டும் அரண்மனைக்கே திரும்பி வந்து விடும்படி பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அவளும் அப்பாவை மன்னித்தாள். ஆனால் அரண்மனைக்கு திரும்பி செல்லவில்லை. அவளுடைய வயல்வெளி அருகில் இருந்த குடிசையிலேயே தங்கி தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதற்கு பின் கன்சாரி விவசாய இளவரசி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டாள். Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.